உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினசரி ராசி பலன். இந்த தினப்பலன்கிறது இந்த சந்திர பகவானோட சஞ்சாரத்தை வச்சு தான் சொல்கிறது. ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் அந்த மாதிரிலாம் வரத்துக்கு இருக்கிறதுனால இந்த தினப்பலன் அப்படிங்கும்போது சந்திர பகவானோட நட்சத்திர சஞ்சாரத்தை வச்சு நம்ம சொல்கிறோம். இந்த பதிவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். ஏன்னா ராகு காலம், யமகண்டம், குளிகை, சூலம். அந்த சூலம்ங்கிறது என்னென்னா அந்த நேரத்தில் நம்ம சில ரூட்டில் நம்ம பயணம் போகக்கூடாது. அப்போ அந்த பரிகாரம் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். அதே மாதிரி கரணம் எல்லாம் ஒன்று ஒன்றும் சொல்லி உங்களுக்கு அற்புதமான ஒரு விளக்கங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆன்மீகம் ப்ளஸ் சந்தாதாரர்கள், சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் எங்களது இனிய நன்றிகள். ஏன் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணணும். இந்த பதிவுகளெல்லாம் நிறைய பார்க்கணும், உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த இதில் என்ன உடை அணிந்தால் வெற்றி, என்ன இந்த இது டேட்டு எல்லாமே உங்களுக்கு சொல்கிறோம். சந்திராஷ்டமம் எப்படி உஷாராக இருக்கணும் அதெல்லாம் நீங்கள் பார்த்து பயனடையணும். வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். 11/5/2026 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் நாள் வசந்த ருதவ். உத்தராயண புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை மேல்நோக்கு நாள். திருநாவுக்கரசர் குரு பூஜை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். மேஷ லக்னம். இருப்பு 33 வினாடிகள் மட்டுமே. சூரிய உதயம் காலை 5:54 கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று காலை 11 மணி வரை நவமி, அதன் பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று இரவு 9:28 மணி வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி. நாமயோகம் இன்று இரவு 9:20 மணி வரை மகேந்திரம், அதன் பின்பு வைத்திருதி. கரணம் இன்று காலை 11:08 வரை கரஜை, அதன் பின்பு இரவு 10:52 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று இரவு 9:28 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 9:28 மணி வரை பூசம், அதன் பின்பு ஆயில்யம். பூசம், ஆயில்யம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள். மேஷ ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய், ரிஷபராசியில் சுக்கிரன் மற்றும் புதன், மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் ராகு மற்றும் சந்திரன், மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைய தினம் திங்கட்கிழமை என்பதால் பார்வதி பரமேஸ்வராலை வழிபாடு செய்வது நல்லது. அதேபோல் நவ கிரகங்களில் உள்ள மாத்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை வணங்க அருமையான சுபகாரிய நிகழ்ச்சிகள் அற்புதமாக நிறைவேறி மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். மேஷ ராசினர்களே, இன்றைய நாள் அதி அற்புதமான ஒரு நாள் என்றுதான் சொல்ல வேண்டும். நேற்றைய தினம் எப்படி இருந்தீர்கள்? அதைவிட இன்றைய தினம் அற்புதமாக செயல்படுவீர்கள். உங்களது லாப ஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் வண்ணங்களாக மாறும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் ஒருவித முன்னேற்றம் அதிகரிக்கும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி அருமையாக வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு திருநாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். இன்றைய தினம் மேஷராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திரர். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான
ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் ஜீவனஸ்தானம் என்கிற 10ஆம் பாவத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்தால் நீங்கள் சில முன்னேற்றங்களை காண்பதற்கு சில தடை தாமதங்கள் உண்டாகலாம். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் கவனம் செலுத்துவது நல்லது. உத்தியோகத்தில் வீண் பழி அவமானங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் கவனம் அவசியம். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் அதிகரிக்கலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய தினம் தந்தையாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்களை சாதித்துக் கொள்ளும் நாள். உங்களது பாக்யஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்தாலும் அதி அற்புதமான சில முன்னேற்றங்களை காண்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தையாரின் பரிபூரணமான ஆசி கண்டிப்பாக கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயலாற்றுவீர்கள். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8. அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய தினமும் விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய ஒரு நாள். உங்களது ராசியில் அஷ்டம ராசியில் சந்திர பகவான் இருப்பதால் உங்கள் மனதில் சில குழப்பங்கள் அதிகரிக்கும். சந்திராஷ்டமம் உள்ளதால் சில காரியங்கள் உங்களை தடுமாற வைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் அவசியம். உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அணைத்துச் செல்வது நல்லது. கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். இன்றைய தினமும் மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சில முயற்சிகளை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்றைய தினம் உங்கள் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அருமையாக நிறைவேறக்கூடிய ஒரு நாள். உங்களது களத்திரஸ்தானம் என்கிற 7ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் எண்ணிய சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள் குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறி மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பால்யகால சிநேகிதர்கள் உங்கள் இல்லம் தேடி வருகை தரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. அன்பான கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் அதி அற்புதமாக செயலாற்றக்கூடிய ஒரு நாள். உங்களது பகைருண ரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓயும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. வாகன
பயணங்களில் எச்சரிக்கை வேண்டும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாகும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. அன்பான துலாம் ராசினியர்களே, இன்றைய நாள் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உத்தியோகத்தில் வேலைபளு குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓயும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிப்பதோடு குழந்தைகளின் நலம் கருதி சில காரியங்களை செய்வீர்கள். இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கு அற்புதமாக சில காரியங்கள் நிறைவேறும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் அற்புதமான சந்தோஷமான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியது துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. அன்பான விருச்சிக ராசினியர்களே, இன்றைய நாள் சுகஸ்தானம் என்கிற 4ஆம் பாவத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் திடீரென ஒரு வெளியூர் பயணம் அல்லது வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வீர்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றி ஒருவித முன்னேற்றத்தை காணலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் மூலம் நல்ல தகவல் ஒன்று அருமையாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொண்டு வெற்றியை காட்டுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் தேடி வரும். வாகன பயணம் உண்டு. அக்கம் பக்கத்தினர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சிறு தூர பயணங்கள் ஏற்படலாம். விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியது அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. அன்பான தனுசு ராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் தைரியம் ஊற்றெடுக்கக்கூடிய ஒரு திருநாள். உங்களது சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் பாவத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் அற்புதமான சில காரியங்களை செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தை அதிரடியான சில காரியங்களை கொண்டு அதிரடியான லாபம் குவிப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் உண்டாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு ஒரு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியது எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய தினம் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அத்தியுதமாக ராகுவுடன் இணைந்தாலும் சில காரியங்கள் உங்களுக்கு சந்தோஷமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உயர்வுகள் வந்து சேரலாம். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். விலை உயர்ந்த பொருட்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரித்து காணப்படுவதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் கவனம் தேவைப்படக்கூடிய நாள். ஏனெனில் இன்றைய தினமும் சந்திர பகவான் உங்களது ஜென்மராசியில் அமர்ந்து கொண்டு ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் மனதில் சில குழப்பங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம். தேவையற்ற உணவு வகைகளை, அதாவது ஒவ்வாத உணவு வகைகளை தவிர்ப்பது உச்சிதம். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் அவசியம். அதேபோல்
தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் கவனம் கண்டிப்பாக தேவைப்படும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறியாகலாம். அதேபோல் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள், கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். விளையாட்டுத் துறையில் இருக்கும் குழந்தைகள் விளையாட்டுத் துறையில் கவனம் செலுத்துவது நல்லது. கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் செலவுகள் அதிகரித்தாலும் சந்தோஷமான செலவுகளாக இருக்கும். உங்களது அயன சயன போகஸ்தானம் என்கிற 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் இன்றைய தினமும் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் சில எதிர்பாராத செலவுகளை சந்திக்க நேரிடலாம். உத்தியோகத்தில் விருப்ப ஓய்வு பற்றிய சிந்தனை மேலோங்கும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் புதிய முயற்சிகளை, புதிய உத்திகளை கையாளுவீர்கள். தொழில், வியாபாரத்தில் சில குழப்பங்கள் ஏற்படும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீரடைவதற்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். திடீரென ஒரு பிரயாணம் உங்களுக்கு ஏற்படலாம். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு திருநாள். கலைத்துறை நண்பர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சுப செய்தி ஒன்று அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். மீனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7.